அது ஏதாவது ஈஸியா சொல்லுங்க, எனக்கு தமிழ் தெரியாது. 16 பெற்று ஹாப்பி மேரிட் லைஃப். 16 birth happy. எனக்கு ஜூஸ் அச்சாரம் வாங்கி ஐஸ் க்ளோஸ்லாம் வேண்டாம் ப்ரோ, தூங்கிடுவோம். பிரைடை பார்த்து கத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வியர் மாலில் போய் தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் லைக் வித்தின் 2 days வந்து லைக் வீட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் எனக்கு இருந்துச்சு. லைக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ஃபேமிலி தான் மெயின்ற மாதிரி கான்செப்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட எல்லாரும் கேதர் ஆகி ஒன்றா இருக்கணும், பேசணும், சிரிக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் அந்த 2 விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினோம். இந்த 6 months எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 6 months முடிஞ்சு இன்னைக்கு பிக் டேன்றது வந்து இன்னும் ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. சற்று நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒய்ஃபாக நீ வரதை விட நீ வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நம்ம வந்து லைஃப் லாங் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். நான் வந்து உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். ஒரே ஒரு ப்ராமிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்னை சூஸ் பண்ணதுக்கு நீ உன் வாழ்க்கையில் என்றைக்குமே ரெக்ரெட் பண்ண மாட்டேன். நீ வந்து டெய்லி காட்க்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். அதான் என்னோடய ப்ராமிஸ். எனக்கு வந்து அவன் ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு 1 o'clock கால் பண்ணான். ஆக்சுவலாக ஒரு 1:30 இருக்கும். கால் பண்ணிட்டு, மாப்பிள்ளை எனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னா. எனக்கு வந்து அதை நம்பவே முடியல. டே என்னடா சொல்கிற அப்படின்னும் போது அப்போ தான் சொன்னான், இந்த மாதிரி வந்து ஆமாண்டா ஓகே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்க போகிறேன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டு இட் இஸ் ஆல் குட்ரா, லைக் நாங்கள் தான் லைக் ஐம் கோனா கெட் எங்கேஜ் டூர்ன்ற போது எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நான் அந்த விஷயம் நம்பவே முடியல. அவனுக்கு வந்து மேரிட் ஆகிட்டு அவன் ஒரு ஃபேமிலி மேனாக உள்ளே நிற்கிறான் அப்படின்றது நான் சீரியஸாக நம்ப முடியல. ஆக்சுவலி இதை பேசும்போது எனக்கு வந்து ஆக்சுவலி லைட்டாக கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது.
கருத்து மட்டும் ஒரு சின்னதாக ஆட் பண்ணோம். என்னன்னா எபினுக்கு வந்துட்டு விஜயை வந்துட்டு பிடிக்காது, ஆக்டர் விஜயை. இதுக்காக நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம். அதாவது நான் ஒரு விஜய் ஃபேன், அவன் வந்துட்டு வேற ஆக்டர் சூர்யா ஃபேனு. ஸோ செம்மையாக சண்டை வரும். நான் என்னைக்கு எப்போ சாபம் விட்டேனோ இல்லை என்ன பண்ணேன்னு தெரில. பிரேபிள் வந்துட்டு ஒரு விஜய் ஃபேன், அதை கேட்டோன்னே எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். லைக் அவனுக்கு கல்யாணம் நிச்சயானதை விட எனக்கு விஜய் ஃபேனுன்னு கேட்ட ஒரு சந்தோஷம் இருக்கே. பெருவாழ்வு வாழ்க. வணக்கம். ஹாப்பி மேரிட் லைஃப். பாய்டா வரேன்டா டேய். வரட்டா மாமே.